ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு 2026 தமிழ் வருட பலன்கள். இந்த தமிழ் வருட பிறப்பானது வருகின்ற ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, அதாவது சித்திரை மாதம் 1ஆம் தேதி பிறக்க இருக்கிறது. அதாவது 60 தமிழ் வருடங்களில் இது 40வது வருடம், அதாவது பரபாவ வருடம். இந்த பரபாவ வருடத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வருடாந்திர கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மீனத்திலே தான் இருக்க போகிறார். குரு பகவான் மிதுன மனையிலிருந்து கடக மனைக்கு பயிற்சியாகிறார். எப்போ அப்படின்னா 2ஆம் தேதி 2/6/2026 தேதி என்று கடகத்தில் குரு பகவான் உச்ச பலம். அதே போல் ராகு கேது பயிற்சியும் இந்த வருடத்தில் நடக்க இருக்கிறது. அது எப்போ அப்படின்னா 6/12/2026 அன்று ராகு பகவான் கும்பத்திலிருந்து மகர மனைக்கும், கேது பகவான் சிம்மத்திலிருந்து கடகத்துக்கும் பயிற்சியாகிறது. ஸோ இந்த தமிழ் வருடத்தில் இந்த 12 ராசிகளுக்கும் மேசம் முதல் மீனம் வரை என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன மாதிரியான செயல்கள் நமக்கு உகந்தவை என்பதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ரிஷபராசி அன்பர்களே, தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? உங்கள் ராசிக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா சனி பகவான். அந்த சனி பகவான் மீன மனையிலேயே இந்த வருடம் பூரா இருக்க போகிறார். அதாவது லாபஸ்தானத்தில் இருக்கு. 9க்கும் 10க்குரியவன், பாக்கியத்தை தரக்கூடியவன், தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்தில் இந்த வருடம் பூரா இருக்க போறார். 2ஆம் இடத்திலிருந்து வந்த குரு பகவான் இப்போ 3ஆம் இடத்துக்கு போறார். எப்போ போறார் அப்படின்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி. அந்த 2ஆம் தேதி அன்று குரு பெயர்ச்சி. அந்த குரு 3ஆம் இடத்திலிருந்து நேராக தனது பாக்கிய பார்வையாக 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குது. அப்போ குரு சனி தொடர்பு கொடுக்கிறது. அதாவது காலச்சக்கரத்தினுடைய 9வது வீட்டதிபதியான குரு பகவானும் 10ஆம் அதிபதியான சனியும் சேர்ந்தது. அப்போ குரு சனி சேரும்போது நல்ல மாற்றத்தையும் நல்ல வளர்ச்சியை கொடுக்க ஆரம்பிக்குது. ஏன்னா குரு 11ஆம் அதிபதி. இந்த ரிஷபத்துக்கு யாருன்னா 11க்குரியவன். அப்போது நேர 3ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்தை பார்க்குறார். 9, 10ஆம் அதிபதியான சனியை பார்க்குது. லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடம். அப்போ மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சில நிகழ்வுகள், ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய, பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் கண்டிப்பாக ரிஷபத்துக்கு ஏற்படுத்தும். ஒரு சந்தோஷம் தரக்கூடிய வகையில் இருக்குது. அப்போ மனசில் இருந்து வந்த கஷ்டங்கள் விலகும், தன்னம்பிக்கை கொடுக்கும், சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை தரும். அந்த ரிஷபத்துக்கு பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்கும். பொருளாதார சிக்கல்கள் அகலப்போகிறது. என குரு அங்கே உச்சம். அப்போது பொருளாதார ரீதியில் இருந்து வந்த கஷ்டங்கள் அத்தனையும் விலகப் போகிறது. குடும்பத்தில் இருந்து வந்த கசப்புணர்வுகள் விலகப்போகுது. அதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, ஈகோ சார்ந்த விஷயங்கள், அல்லது குடும்ப உறுப்பினர்கள் உங்களை புரிஞ்சுக்காமல் இருந்த சில விஷயங்கள் அத்தனையும் மாறப்போகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ குடும்பம் நன்றாக இருக்க போகிறது, பொருளாதாரம் நல்லா இருக்க போகுது, வாக்கு பலப்பட போகிறது, உங்கள் பேச்சு 4 பேர் கேட்கக்கூடிய நிகழ்வுகள் என்பது இந்த வருடங்கள் சூப்பராக இருக்க போகுதுன்னு சொல்லலாம். முயற்சிகள் பலிதமாக போகிறது. அதாவது தான் என்ன செய்யணும்னு ஆசைப்பட்டு ஒரு கனவு இருந்தீங்கள்ல, அந்த ஒரு கனவு உங்கள் ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய ஒரு வருடம். அதனால் சந்தோஷம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு பலமாக இருக்கிறது இந்த வருடம். புதிய ஒப்பந்தங்கள் உருவாகும். தொழில் ரீதியில் சரி, அது எந்த ரீதியிலாக இருந்தாலும் சரி, ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வருடம். சிறு தூர பிரயாணங்கள், தூரதேச பிரயாணங்கள் மூலமாக மகிழ்ச்சியை தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்க காத்துக்கொண்டு நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். உங்களை விட்டு பிரிந்தவர்கள், ஒரு கசப்புணர்வோடு பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். நல்ல நல்ல நண்பர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த ரிஷபத்துக்கு அமைய இருக்கிறது.
வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபத்துக்கும் இந்த வருடம் சூப்பராக இருக்கும். நல்ல திட்டங்கள் தீட்டக்கூடிய திட்டம்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இதை செய்தால் கண்டிப்பாக வெற்றி. அதற்கு உண்டான அந்த தன்மைகள் உங்களுக்கு நெருங்கி வரும். ஒரு வியாபாரமாக இருந்தாலும் தொழிலை ஆரம்பிக்கணுங்கிற எண்ணங்கள் சிந்தனைகள் வரக்கூடிய அமைப்புகள் இந்த வருடங்கள் நிச்சயமாக உண்டு. வீட்டில் இருந்து வந்த, அதாவது அந்த கேது 4ஆம் இடத்தில் இருந்தார் பாருங்க, நிறைய பேருக்கு தாய் ரீதியில் பல பிரச்சனைகள் கொடுத்துருக்கோம். தாய் சொத்துக்கள் அடைவதில் பிரச்சனை அல்லது சுகத்தில் பிரச்சனைகள், இதெல்லாம் விலக காத்து கொண்டிருக்கிறது இந்த தமிழ் புத்தாண்டில். அப்போது நிச்சயமாக சொத்துக்கள் சேர்க்கை என்பது பலமாக இருக்க போகிறது. வீடு வாங்க போகிறீங்க, நிலம் வாங்க போகிறீங்க, இடத்த வாங்க போகிறீங்க, வீடு கட்ட போகிறீங்க, கட்டின வீட்டின் மூலமாக வருமானம் வரப்போகிறது. சில மேன்மைகள் தரக்கூடிய ஒரு நல்ல வருடமாகவே இந்த ரிஷபத்துக்கு அமையிருக்கிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து வந்த கசப்புணர்கள், பூர்வீகத்துக்கு நிறைய பேர் போகாமல் இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக பூர்வீகத்தில் போகக்கூடிய தன்மை, குல தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய தன்மை. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூர்வீகத்தில் போய் செட்டில் ஆகணுங்கிற எண்ணங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள், குழந்தைகள் ரீதியில் இருந்து வந்த கசப்புணர்வுகள் விலகப் போகிறது. குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த கசப்புணர்வுகள் விலகக்கூடிய ஒரு வருடமாக இருக்கிறது. ஏன்னா ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ள ஏதோ ஒரு ரீதியில் கொஞ்சம் பிரிந்தவர்கள், கசப்புணர்வு ஏதோ ஒரு ரீதியில் இருந்ததெல்லாம் இப்போ ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை கண்டிப்பாக உருவாக்கும். இதில் எந்தவித மாற்று கருத்து என்பது இல்லை. செட்டில் ஆகாத குழந்தைகள் செட்டில் ஆக போகிறீங்க. ஒரு நல்ல வேலை அமையாதவர்கள் எல்லாம் இந்த வருடம் அமையப் போகிறது. அப்போ படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக அமைகிறது. கடன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்க்க போகிறீங்க. நிறைய இஎம்ஐ இருந்தது, நிறைய இருந்தது, கடன் கழுத்து நெரிக்கிற மாதிரி இருந்தது, அதெல்லாம் அப்படியே மறைய போகிறது. அதற்குண்டான அந்த கடனை குறைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகளை உருவாக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த ரிஷபத்துக்கு அமையிருக்கிறது. திருமண பந்தங்கள், திருமண வாய்ப்புகள் தங்கு தடையில்லாமல் நடக்கும். அதாவது குறிப்பாக இந்த 2026 ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இந்த ரிஷபத்துக்கு திருமண வாய்ப்புகள் கண்டிப்பாக கொடுத்துவிடும் இந்த தமிழ் புத்தாண்டில். அதாவது இந்த ஜூனுக்கு அப்புறம் குரு பகவான் உச்ச பலத்தோடு இருந்து தனது 5ஆம் பார்வையாக நேராக எங்கள் 7ஆம் இடமான திருமண ஸ்தானத்தை பார்க்குறார். லாபஸ்தானத்தை பார்க்குது, பாக்கியஸ்தானத்தை பார்க்குது. தடைப்பட்ட திருமணங்கள் நிறைய வரணம் பார்த்தோம் சார், ஒன்றும் செட் ஆகலை, அல்லது திருமணத்துக்கான இசைவு இல்லை, அல்லது திருமணம் சார்ந்த விஷயத்தில் கணவன் மனைவிக்குள்ளே ஏற்கனவே திருமணம் ஆகிருக்கு, அதுக்குள்ளே சில கசப்புணர்வுகள், இது எல்லாமே சரி செய்யக்கூடிய ஒரு வருடம் இந்த தமிழ் வருடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ திருமண பந்தங்கள் கைகூடும். உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் நிகழக்கூடிய வாய்ப்புகள், நல்ல நல்ல செய்திகள், ஒரு சிலர் கூட்டு தொழிலில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள் அல்லது சுய தொழில் செய்வதற்குண்டான அமைப்புகள், கணவன் மனைவி இடையில், அதாவது ஒரு சொத்து ரீதியில் அல்லது கணவன் சொத்து அல்லது மனைவி சொத்து இதுவரை கிடைக்கலங்கிறவங்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், இது அத்தனையும் கொடுக்கக்கூடிய ஒரு வருடம். ஒரு பாக்கியத்தை நினைத்து ஏங்கிக் கொண்டிருப்பவர்கள், குழந்தை பாக்கியம், குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், கல்வி பாக்கியம், சார் யூஜி முடிச்சிட்டேன், பிஜி படிக்கணும்னு ஆர்வம் இருக்குது, ஆனால் படிக்க முடியல, ஏதோ ஒரு வகையில் தடை, அந்த தடையெல்லாம் விலகப் போகிறது. அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த வருடம் உண்டு. அந்த அரசாங்கத்துக்குள்ளே போகணுங்கிற எண்ணங்களை ஸ்ட்ராங்காக கொடுத்து உங்களுக்கு அதுக்குள்ளே என்ட்ரி ஆகுவதற்கான வாய்ப்புகள், அதுவும் குறிப்பாக குரூப் 1 குரூப் 2 இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், வங்கியில் செல்லக்கூடிய அமைப்புகள், அல்லது ஒரு சிலர் பாருங்க இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நன்மைகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள், இதெல்லாமே நல்ல நடக்கக்கூடிய ஒரு நல்ல வருடம். இந்த மேச ராசி மேச லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடம்.
ஒரு ஜாக்பாட் கொடுக்கக்கூடிய வருடம். நீங்களாகவே நினைத்து பார்க்க முடியாத, அடடா, ஒரு செட்டில் ஆகக்கூடிய ஒரு வருடமாக அமைகிறது. ஏன்னா 9க்கும் 10க்குரியவனான சனி பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உச்ச குருவினுடைய பார்வையில் இருக்கக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்குது. 10ஆம் இடத்துல ராகு இருந்து சில தடங்கள், சில அந்த வேலையில் ஒரு அழுத்தம், ப்ரெஷர், டென்ஷனை கொடுத்துட்டு இருந்ததில்ல, இந்த வருடத்தினுடைய பிற்பகுதியில் அது விலக காத்து கொண்டு இருக்கிறது. அப்போ தொழில் ரீதியில், உத்தியோக ரீதியில் சில நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வுங்கிறது இந்த வருடம் சூப்பராக இருக்க போகிறது. அதே சமயத்தில் முதலீடுகள் மீது ஆர்வத்தை கொடுக்கும். ஒரு இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற எண்ணங்களை அதிகமாக கொடுக்கும். ஒரு 10 வருடத்துக்கு அப்புறம் நமக்கு ஏதாவது ஒரு சேஃப்டி, செக்யூரிட்டி, ஒரு சேமிப்பு அப்படிங்கிற தன்மைக்குள்ள கண்டிப்பாக என்ட்ரி ஆவீங்க இந்த ரிஷபராசி என்பர்கள். இதில் எந்தவித மாற்று கருத்து இல்லை. ஆக மொத்தம் இந்த தமிழ் புத்தாண்டு உத்வேகத்தை தரக்கூடிய, வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய, மேம்பாட்டை கொடுக்கக்கூடிய, தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய, சுப காரியங்கள் சார்ந்த விஷயத்தில் நன்மை தரக்கூடிய ஒரு நல்ல தமிழ் புத்தாண்டாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது ஒரு பொதுவான பலன். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாத்துக்கும் ஒரே பலன்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய கிரகமைப்புகளும் தசா புத்திகளும் வேறுபடும். அதற்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும். உதாரணத்துக்கு கும்பத்தில் யாருக்காவது சனி பகவான் இருக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக வேலையில் அழுத்தம், ப்ரெஷர் இருக்கும். அதே சமயத்தில் ராகு பகவான் மீனத்தில் யாருக்காவது இருக்கோ கண்டிப்பாக வேலையில் அழுத்தம், ப்ரெஷர் இருக்கும். வேலையில் ஒரே குடைச்சல் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளை கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏற்படுத்தும். இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எந்த டிகிரியில் இருக்குது, இப்போ நடப்பு தசாபுத்தி, அந்தரம், சூட்சமம் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து இந்த 2026 சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம். இப்போ +2 முடிச்சிட்டேன், எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும். திருமணம் தடைபட்டு கொண்டிருக்கு, எப்போ நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ இடமாற்றம் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், எப்போ குழந்தை பாக்கியம். ஸோ இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.